என்னது யூகேல படிக்க போகிறீங்களா? அங்கே தான் வேலையே கிடைக்காது, அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? தெண்டம்ல பார்ட் டைம் ஜாபில் டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது, நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸ்ஸு இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து ஊருக்கெலாம் நம்ம அனுப்பிச்சி விடலாம். அவ்வளோ சம்பாதிக்கலாம் பார்ட் டைம் ஜாபில், தெரியுமா? நக்கல்யா அவனுக்கு. இந்த மாதிரி நிறைய அடிச்சு விடுவாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் என்னென்னமோ கதையெல்லாம் வந்து அடிச்சு விடுவாங்க. நிறைய மித்ஸ் இருக்குது. இதெல்லாம் உண்மையிலேயே மித்து தானா, இல்லை அது மித்தா இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். அகாமடேஷன் புக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஜூன் 30 வரைக்கும் வேறு லெவலில் ஆஃபர்ஸ், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஆம்பரில் போயிட்டுருக்கு. கீழே நான் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா £300 வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அப்புறமேலா £1000 வரைக்கும் பர்க்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லைக் வெல்கம் பேக், வெல்கம் கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, அப்புறமேலா பெட்டிங் பேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறது, அப்புறம் கிச்சன் பேக் ஃப்ரீயாக கொடுக்குறது, நிறைய வவுச்சர்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் அவங்க வந்து குலுக்கல் முறையிலையும் நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் நிறையா ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து இந்த 30th ஜூன், இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி சப்போஸ் நல்ல டீல் கிடச்சிச்சு அப்படின்னா சூப்பரில் எல்லாருக்குமே வந்து ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. நம்மளோட லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அகாமடேஷன் புக் பண்ணாதவங்க கரெக்டான இடத்துல சேஃபான இடமா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அகாமடேஷன் புக் பண்ணுங்கள். டிலே பண்ணாதீங்க, அகாமடேஷன் புக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மித், பார்ட் டைம் ஜாப்ஸ் ரொம்ப ஈஸி யூகேல வந்து எடுக்கிறது. அதாவது என்கிட்ட நிறைய கவுன்சிலிங் செஷனுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் இங்கே போனேன் அங்கே போனேன், அவங்க எல்லாம் வந்து பார்ட் டைம் ஜாபும் வாங்கி தந்துடுறேன்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருவாங்க. பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. பர்டிகுலராக பெரிய சிட்டிஸ்க்கு நம்ம போகையில் அது வந்து இன்னுமே டஃபராக தான் இருக்கும். ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருந்தால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருந்தால் பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன சிட்டிஸ்க்கெலாம் போகிறீங்க, கண்ட்ரி சைட் மாதிரியான இடங்கள்லாம் போய் படிக்கிறீங்க அப்படின்னா மேபி பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறது, அங்கேயும் கடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸ் நிறைய நல்ல யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் முன்னாடியே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே வந்திருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. முன்னாடியே நான் வந்து இதுக்கெலாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணலாம். சில பேர் வந்து சில யூனிவர்சிட்டிஸ்லேருந்து டேரெக்டாகவே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க வர்றதுக்கு முன்னாடியே, நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கீங்களா, இந்த மாதிரி அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் நீங்கள் டீச் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இல்லை எங்களுக்கு ரிசர்ச் லேப் இருக்குது, இதில் வந்து நீங்கள் இது ஒர்க் பண்ண முடியுமா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ்ன்றது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது, கஷ்டம்தான், சரியா? ஆனால் உங்களுக்கு கரெக்டான நெட்வொர்க் இருக்குது, ஏற்கனவே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அப்படி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்யூனிட்டிலேருந்து வேலை கிடச்சி போயிட்டுருக்காங்க பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பார்க்குறது. அடுத்து என்ன தெரியுமா, பார்ட் டைம் ஜாபை வச்சே எல்லா எக்ஸ்பென்சஸையுமே நம்ம அடித்து நகட்டிடலாம். அதாவது லிவிங் எக்ஸ்பென்சஸ், டியூஷன் ஃபீஸும் நம்ம கட்டலாம், அது இல்லாமல் ஊருக்கும் நம்ம காசு சேவ் பண்ணி அனுப்பலாம் அப்படின்ற ஒரு இது மிகப்பெரிய மித்து தான். யூகேல வந்து 20 ஹவர்ஸ் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அந்த 20 ஹவர்ஸ் நீங்கள் பார்த்து மேக்ஸிமம் 11 or 12 pounds வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வாங்கினாலுமே நம்ம கிட்டத்தட்ட 800 to 900 pounds தான் மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியும். அகாமடேஷனே வந்து 600 pounds to 700 pounds கிட்டத்தட்ட நெருக்கி ஆயிடுது. அது இல்லாமல் மற்ற எக்ஸ்பென்சஸ் அது இதுன்னு இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 90% வரைக்கும் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். சில என்ன சொல்கிறது, லோ காஸ்ட் சிட்டிஸ்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா லிவிங் எக்ஸ்பென்சஸை ஃபுல்லாகவே நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். பட் டியூஷன் ஃபீஸுக்கும் கட்டி நம்ம இந்தியாவுக்கெல்லாம் காசு அனுப்புகிற மாதிரியான கதைகள்லாம் வந்து யார் பண்ணுவா அப்படின்னா இல்லீகலாக இங்கே வேலை பார்க்குறது. 20 ஹவர்ஸ் இல்லாமல் நான் வந்து கேஷாக வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடைகள்லாம் போய் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேலை கொடுக்குறதும் தப்பு, வேலை பார்க்குறதும் தப்பு இந்த நாட்டில். ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்க மேபி படிக்கவே முடியாது, படிக்காமல் எதுவுமே செய்யாமல் இங்கே எதுக்காக வந்தோன்றதை மறந்துட்டு பார்ட் டைம் ஜாபே பார்த்துட்டு கொஞ்சம் காசும் அனுப்பிச்சிட்டு கடைசியில் ஃபெயில் ஆகி போய் இல்லை திருப்பி ஊருக்கு போயிடுறது பாதியிலேயே, இல்லை இல்லீகலாக இந்த நாட்டில் இருக்கிறது. அந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய மித்து தான். பார்ட் டைமில் லிவிங் எக்ஸ்பென்சஸை முடிஞ்ச அளவு உங்களால் சேவ் பண்ணி கட்ட முடியும். அடுத்த மித்து வந்து யூகே போனால் செம்ம ஜாலியாக இருக்கலாம், ரொம்ப கிளாமரஸான ஒரு வாழ்க்கை, ரொம்ப ஹாப்பியாக வந்து யூகேயில் போய் இருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கிறது. அது 50% தான் உண்மை. எஸ், ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வரையில் எல்லாமே நமக்கு புதுசாக இருக்கும். நம்ம ஊரில் நம்ம வேறு மாதிரி இருந்திருப்போம், நம்ம நாட்டில் வேறு மாதிரி இருந்திருப்போம், இந்த நாட்டில் எல்லாமே நம்ம தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி வரையில் அது இன்னுமே வந்து ஒரு ப்ரெஷரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம க்ரியேட் ஆகும். அதோடு சேர்ந்து நம்ம படிக்கணும், நம்ம சமைக்கணும்,
நம்ம தான் எல்லா வேலையுமே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஏன்னா ஊர்லனா நமக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அட்லீஸ்ட் வெளியே போய் பேசுகிறதுக்கு ஒரு 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 டீமாவது இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாக வந்து அது கிடச்சிடுறது கிடையாது. ஸோ அதனால தான் நிறைய பசங்க வந்து டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வர்றது. பட் நம்ம கம்யூனிட்டியில் மெயினாக மென்டல் ஹெல்த்துக்காகவே வந்து நம்ம கம்யூனிட்டியில் நிறைய ஒரு டீம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேசுகிறது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, வெளியே ட்ரிப்ஸ் கூப்பிட்டு போகிறது, நிறையா ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான ரீசனும் வந்து அதுதான் வச்சுக்கோங்களேன். மெயினாக வாட் யூ ரியலி நீட் இஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல கம்யூனிட்டி அண்ட் வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு டைம் ஒதுக்கி நம்ம அதுக்காக இது பண்ணணும். பட் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு படிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் சொன்னேன் 50% தான் கிளாமரஸ், 50% வந்து ரொம்ப கஷ்டம் தான் இங்கே சர்வே ஆகிறது. யூகே தானே படிக்க போகிறீங்க. யூகேயில் படிக்க போனால் சமைக்கணுன்ட்டுலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்கே போனாலும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இந்தியன் டேக்அவேஸ் இருக்குது, பிரச்சனை கிடையாது, சாப்பாடு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். எங்கே எந்த ஊருக்கு போனாலும், அதாவது ஒரு யூகேயில் இருக்க ஒரு குக்கிராமத்துக்கு போனாலும் அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து யூகேயில் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியன் ஃபுட். ஆனால் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மேபி போய் பார்ட் டைம் ஜாப் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். அதுவும் காசு கம்மியாக தான் கொடுப்பாங்க. லீகல் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து சமைக்க கற்றுக்கிட்டு தான் வரணும். ஏன்னா அவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணி ஒரு ஒரு கறி வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு கறியே வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோன்னா 10 பவுண்ட்ஸுக்கு மேலே தான் இருக்கும். ஒரு வேளைக்கு வந்து நம்ம 10 பவுண்டு கறி வாங்கி வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து, குழம்பு மட்டும் அவ்வளோ காசுக்கு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவு சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு இங்கே வாங்க. அப்படி இல்லைனாலும் யூடியூப் இருக்குது. இப்போ எல்லாருமே அப்படி தானே சமைச்சு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்படி சமைச்சே வந்து திருப்பி ஊருக்கு போய், டேய் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய குக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அம்மாவெல்லாம் மிரள விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க பசங்க. ஸோ அதனால் அதை நம்பி இங்கே இருக்க வேண்டாம். மற்றபடி க்ரோசரிஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், பட் எல்லாமே இங்கே கிடைக்க தான் செய்யுது. இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் தான் வந்து இங்கிலீஷை பயங்கர ஒரு பெருமைப்படுற விஷயமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யூகேயில் வந்து அப்படிலாம் கிடையாது. யூகேயில் வந்து ஒரு சாதாரணமான ஒரு இங்கிலீஷ், பேசிக்கான இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், யூகேயில் வந்து சூப்பராக சர்வே பண்ணிடலாம், வேலையெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறது. இதுவும் வந்து ஒரு 50% தான் உண்மை, 50% வந்து மித்து தான். என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற கதையே வேறு, சரியா? யூகே பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம், எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்றது வந்து விஷயம் கிடையாது. எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்ல வர்ற விஷயத்தை கன்வே பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் வேலை வாங்க முடியும். இப்போ ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் பேச போகிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு நல்ல பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷே வரலை அப்படின்றது வந்து உங்கள் மண்டையில் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலுமே அந்த பேச்சு வந்து சரியாக வராது. ஸோ அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மொழியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் ஐஎல்ஸ்லாம் தயவு செஞ்சு பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஐஎல்ஸ்லாம் இல்லாமலாம் போய் படிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா காம்படிஷன் நிறையா இருக்குது. ஸோ ஒருத்தன் பார்ப்பான், இவன் என் டீமில் ஒர்க் அவுட் ஆக மாட்டான், இவன் சூப்பராக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லோரும் சொல்கிறத நம்பாதீங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, அட்மிஷன் வந்து இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இப்போ ரொம்ப பணக்கார பசங்கனால தான் இங்கே வந்து படிக்க முடியும். அண்ட் இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே போகிற எல்லா யூனிவர்சிட்டிக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது, பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூகேயில் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையுமே பயங்கர ரேசிசம் வந்து இருக்குது. அப்படி உலகத்தில் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அது நிறைய இடங்களை கம்பேர் பண்ணல யூகே வந்து எவ்வளோ பெட்டர்னு கூட நம்ம சொல்லலாம். ரேசிசம்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எந்த இடத்துல நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நானும் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே. ஸோ இந்த மாதிரி மித்ஸ்லாம் வந்து நம்பாதீங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் நம்ம ஊரில் இருந்து சொல்லல அட்மிஷன் போடணும் அப்படின்றதுக்காக நிறையா அடிச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து நான் கேள்விப்படுறேன். ஸோ அதெல்லாம் நம்ம யூகேயில் பொதுவாக வந்து யூகேக்கு வர்றது, இங்கே வந்து படிக்கிறது, இந்த நாட்டில் வந்து தனியாக நம்ம சர்வை பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதையும் மீறி ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணி இந்த நாட்டில் வேலை வாங்குறது அப்படின்றதும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இதெல்லாம் வந்து முடியாத ஒரு விஷயம்லாம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருனாலையும் முடியும். இல்லாட்டினா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பேர் இங்கே வேலை வாங்கிட்டு செஞ்சுட்டுலாம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோலாம் பயப்பட வேண்டாம்.
ஜஸ்ட் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இங்கே என்ன செய்யணுமோ அதை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர்டாக இங்கே வந்தாலே போதும். நம்ம ஈஸியாக வந்து சர்வைவ் ஆகிடலாம் இந்த நாட்டில். ஸோ எல்லோரும் பயமுறுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இதில் எஸ் பயப்படுங்க, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. பயப்பட மட்டும் செஞ்சுட்டு பயந்துக்கிட்டே மட்டும் இருந்தால் இங்கேருந்து போகிற வரைக்கும் பயந்துக்கிட்டே தான் இருக்கணும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. முக்கியமான ஒரு மித்து, யூகேயில் வேலையே கிடைக்காது. இந்த நாட்டுக்கு வந்து எதுக்குடா போகிற, வேலையே கிடைக்க மாட்டேங்குதாங்க அப்படின்றது. இது வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து யாரை கேட்டாலும் படிக்க போகிறேன்னு சொன்னால் இது வந்து சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர்ட்ட வந்து பார்த்துருப்பீங்க. கரெக்டு தான். யாருக்கு வேலை கிடைக்காது அப்படின்னா, நான் இதை பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டுட்டேன். அவங்களுக்குலாம் வந்து வேலை கிடைக்காது. சரியா? அந்த வீடியோஸ்லாம் தயவு செஞ்சு திருப்பி பாருங்கள். நான் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் யாருக்கு வந்து வேலை கிடைக்காது அப்படின்னு. நீங்கள் பேச்சுலர்ஸ் படித்தது வேறு, மாஸ்டர்ஸ் படித்தது வேறு, இடையில எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சுத்தமாக இல்லை, என்ன வேலைக்கு போக போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து இங்கே மாஸ்டர்ஸ் படிக்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. நம்பர் 1. எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து இந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இல்லை, இன்க்ளூடிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வேலை கிடைக்காது. சரியா? காம்படிஷன் இங்கே ஜாஸ்தி. அதுவும் குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை விட குவாலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எக்கச்சக்கமாக வந்துட்டாங்க. ஏன்னா காசு இருந்தால் போதும் இங்கே வந்து படிக்க முடியும், யூகேயில் வந்து படிக்கலாம். எல்லா யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்மிஷன் கொடுக்குறான். டாப் 4-5 யூனிவர்சிட்டிஸ் தவிர எல்லாருமே கொடுக்குறான். அப்படி இருக்கையில் யார் வேணால் வரலாம். அதுவும் 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாக்குள்ளெல்லாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லல. குவாலிட்டியே இல்லாத நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வராங்க. எதுக்காக வர்றாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதுக்காகவே இங்கே படிக்கலாம் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வேலை வந்து கிடைக்கவே கிடைக்காது. வேலை கிடைக்கிறது அப்படின்னா வேலை கிடைக்கலாம், ஆனால் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து நம்மளால் இந்த நாட்டில் இருக்க முடியும், Tier 2 வீசாவில் கன்வெர்ட் ஆகி இருக்க முடியும் அப்படின்றது வந்து கிடைக்காது. வேலை கிடைச்ச நிறைய பசங்களை போய் பாருங்களேன், அவங்க உங்களுக்கே வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எதெல்லாம் வந்து மித்து, அப்புறம் எதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்றத வந்து ஓரளவுக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது சொல்லணும், வேறு ஏதாவது பற்றி உங்கள்கிட்ட பேசணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. டெஃபினட்டாக நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன். சரியா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா. எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.